உனக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என்னே சுராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 174 நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாகிய தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனாக, ஏன்னா வசனத்திற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்றால் தேவன் அவர் கொடுத்த, அவர் செய்ததான வாக்குறுதி, the promises that God has made, he was waiting. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு அவர் காத்திருந்தபடினாலே அந்த வாக்குறுதியுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. எந்த வசனத்திற்காய் காத்திருந்தாரோ அந்த வசனம் அவருக்கு நிறைவேறினது. யோசுவா நிலங்களை பங்கிட்ட பொழுது, அவர்களுடைய சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் பண்ணின வாக்கு தத்தத்தில் ஒன்றாகிலும் தவறி போக விடாமல் உங்கள் கண்கள் காணும்படியா எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்று. இப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தபடினால், வாக்கு தத்தத்திற்கு காத்திருந்தபடினாலே பிரியமானவர்களே, உமக்கு பயப்படுகிறவர்கள் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அந்த மக்கள் உனக்கு கிடைத்த, உனக்கு நிறைவேறின வாக்கு தத்தங்களை பார்க்கும் பொழுது உன் ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் வேதனைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டாங்க, போராமப்பட மாட்டாங்க, உங்களை குறித்து பின்னால பேச மாட்டாங்க. அவர்கள் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார்கள்னா உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருக்கு காத்திருப்போம். ஒருவேளை கர்த்தர் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதை பார்க்கும் பொழுது அவங்களோடு கூட சந்தோஷப்படலாம். நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் பொழுது தேவனுக்கு பயந்தவர்கள் நம்மோடு கூட சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை பெருக செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும். உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறபடியால், உமது வாக்குறுதிகளுக்கு நான் காத்திருக்கிறபடியால் உமக்கு பயப்படுகிறவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆம் சுவாமி, உன் மக்களை சந்தோஷப்படுத்துங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. அப்படி நீர் செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னத தேவனே என் இயேசுராஜனே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். ஆமென்.